ஏண்டி புருஷனும் பொண்டாட்டி இந்த கட்டுல தானே படிக்கீங்க? பாட்டி ஏன் உசுர வாங்குத? இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? பாரு, முதல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, அவங்க இங்கிட்டு படிப்பாங்க, நான் அங்கிட்டு படிப்பேன். என்ன இப்போ? ஏண்டி இப்ப கூட இந்த பாட்டி கிட்ட உண்மையை சொல்ல உனக்கு மனசு வரல? என்னடி இது? முட்டை எப்படி இங்க வந்துச்சு? நீங்க 2 பேரும் வாழ்ற லட்சணத்தை பார்க்கதே நான் தாண்டி கொண்டாந்து வச்சேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கட்டில்ல படுத்தா இது உடையாம இருக்குமா சொல்லு? நீ என்னடானா உன் புருஷன் கூடதே படுத்தேன்னு வாய் கூசாம போய் சொல்லுத? தாயி, ஏண்டி ஏன் நீ உன்னையவே ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ற? பாட்டி, நான் சந்தோஷமா தான் வாழ்றேன். இப்ப நீ எதுக்கு இந்த போலீஸ்காரங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்க? அவங்க வர வந்துருவாங்க, நீ போயேன். வரட்டண்டி, அவன் வரட்டும், அவங்கிட்டயே கேக்க. பாட்டி, நல்லா இருக்கிற வீட்ல எதுக்கு சண்டையை இழுத்து விட பாக்குற? பெருசா எல்லாம் சரியாயிடுன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. நான் பாத்துக்கிறத, நீ போயேன். வேணாம் தாயி, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாண்டி. ஐயோ, அந்த பய மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. அவன் என்னைக்குமே உன்னை நல்லா வாழ வைக்க மாட்டான். அந்த நண்டு பைய சொன்ன மாதிரி உன்னை வீட்டு வேலை பாக்குறதுக்கும் அவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கும் தே உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கான். ஐயோ, அப்ப கட்டி கொடுத்துட்டானேன்னு நீ இங்க இருந்து கருமாயப்பட வேணாம். வாடி வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். பாட்டி, உனக்கு என்ன கோட்டி புடிச்சிருச்சா? நல்லா வாழ்தவள வா வான்னு கூப்பிடுத. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல தாய். அத்தனை சொத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நீ ஒரு வேலையாள் மாதிரி இந்த வீட்டுல வேலை செய்யறத பார்க்க என்னால முடியல தாயி. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லது நடந்திருக்குடி. உனக்கு கல்யாணமே நடக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. எப்படியோ உன் அப்பா கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டாண்டி. உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இனிமே ஊர்ல எந்த பையன் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன்டி. வா போலாம், வாடி. அப்பா நினைப்புல அங்க நீ ஒத்தையில கிடைக்கேன்னு உன்னை எங்கிட்ட கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சுல. என்னைய புருஷன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகதான் இங்க வந்தியா? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஜோலியெல்லாம் நீ பாத்துட்டு கிடக்காத. யா கோட்டிக்காரி, இந்த பாட்டி சொல்லுத உனக்கு விளங்கலியா? உன்னை ராசாத்தி மாதிரி பெத்து வளர்த்து இவங்களுக்கு பொங்கி போடவா அனுப்பணும்? கல்யாணம் பண்ணி குடுத்துட்டல, பைய எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிட்டேன், இதோட விட்டுரு. தாயி, இந்த பாட்டி சொல்லுத கேளு தாயி. முடியாது, கேட்க முடியாது. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு நான் வரணும்னு ஏதாவது முயற்சி பண்ண அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, என்ன வார்த்தை சொல்லுத? ஆமா, நான் என்னைக்குமே இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். இங்க பாரு, அப்பா கொடுத்த பைசாவை தோ முந்தானில தான் முடிச்சிட்டு கிடக்க. அப்படி என்னால இருக்கவே முடியாதுன்ற நிலைமை வந்துச்சுன்னா ஒரு பக்கம் நானே வாரேன். தயவு செஞ்சு இதோட விட்டுரு. ஐயோ துளசி, ஐயோ நான் என்ன செய்ய? வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. தாயே, என்னம்மா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல தாயே, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது வேணும்னா கிழங்கு எடுத்து கொடுப்பாங்க. சரிம்மா. வடிவு, அம்மா செத்த நேரம் இங்க வா தாயி. இப்படி உக்கார். அம்மா, யார தேடுறீங்க? இல்லத்தா, இப்ப நான் சொல்ல போறத யாராவது கேட்டா
நல்லா இருக்காதுல்ல, அதான் யாராவது வராங்களான்னு பாக்கேன். என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சு கிடக்கேன். பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது தாயே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு என்னால யூகிக்க முடியல. உன் புள்ள செய்யறது நல்லா இருக்கா தாயி? தனுஷ சொல்றீங்களா? அவன் என்ன பண்ணா? என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்து இம்புட்டு நாள் ஆச்சு. ஆமாம்மா, உங்க பேத்தி வந்ததுக்கு அப்புறம் தாம்மா இந்த வீட்ல பழைய சந்தோஷமே வந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவளும் சந்தோஷமா இருக்காளான்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களாம்மா? நீங்க சொல்றது எனக்கு புரியலம்மா. துளசிக்கு என்ன, அவ பிறந்த வீட்ல இருந்த மாதிரியே இங்கேயும் சந்தோஷமா தானே இருக்கா? அச்சோ, பாட்டி அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களோ? அதுக்கு இல்லம்மா, அது வந்து நான் என்ன அத்தைக்கிட்ட என்ன சொல்லுத? ஒண்ணு துளசி, நீ சந்தோஷமா இல்லன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. பாட்டி, உனக்கு இதே சோழிதானா? ஆறுகிட்ட என்ன பேசினாலும் முச்சோட என்னைய பத்தியே பேசிட்டு இருப்பியா? என் பேச்சை தவிர உனக்கு வேற பேச்சே இல்லையா? ஏம்மா பாட்டி எப்படி படபடன்னு பேசுற? அவங்க மனசுல பட்டதை சொல்ல வராங்க, சொல்ல விட. அத்தை, உங்களுக்கு தெரியாது அத்தை, இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சோழியுமே உங்களுக்கு முடியாது. இங்கன பாரு பாட்டி, வெண்ணி வேணும்னு கேட்டல்ல, போட்டு வச்சிருக்கேன். சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு சாப்பிடுற வழிய பாரு, ஆறிடு போது. வா. 6 நாளும் பரவாயில்ல, நான் பிறகு குளிச்சுக்கிடுதேன், நீ போ. இங்கன பாரு, எனக்கு அம்புட்டு சோழி கிடக்கு. உன்னைய கவனிச்சுட்டு தான் மத்த எல்லா சோழியும் பாக்கணும். வா. துளசி, அவங்க ஏதோ சொல்ல வராங்கம்மா, நீ சொல்ல விட மாட்டேங்கிற. ஐயோ அத்தை, பட் நிறைய என்கிட்ட புலம்புனாங்க. இப்ப நீங்க கிடைச்சிட்டீங்களா? உங்களை புடிச்சு வச்சு புலம்பிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட என்னம்மா சொன்னாங்க? அதுவா அத்தை, எண்பது நாளா நானும் அவங்களும் இங்கே இருக்கோம், வெளியில எங்கேயும் போறது இல்லைல்ல. அதே பாட்டி வந்து கொஞ்ச நாளைக்கு நானும் அவங்களும் ஊர்ல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுதாக. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுதான் இப்ப வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாட்டி ஆசையா தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வர வேண்டிதானே? ஏன் முடியாதுன்னு சொல்ற? என்னது புரிஞ்சுக்காம பேசுதிய? உங்க பிள்ளைக்கு அம்புட்டு ஜோலி காத்து கிடக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போக முடியும்? அந்த வேலையெல்லாம் விட்டுருமா. குமார் இருக்கா, தனுஷ் அப்பா இருக்காரு, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. நான் தனுஷ் கிட்ட பேசுறேன், நீங்க போயிட்டு வாங்க.